என்ன பண்ணுறதுன்னே தெரிலம்மா. என்னால் முடிஞ்சதை நான் பண்ணி பார்க்குறேன். ஆட்டோலே போயிடுறோம்ப்பா. நம்மளை மட்டும் ஏன் கடவுள் இப்படி சோதிக்கிறாரு? இப்போ தான் நம்மளாலையும் வாழ்க்கையில் நல்லா வாழ முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்குள்ளே சாணியர்னா முளம் சறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ தைரியமா இரு. ஆட்டோ கம்பன் நகர் போமா. நீ எங்கப்பா போகணும்? இதோ இங்கே இருக்கேன், கம்பன் நகர். இங்கே இருக்குப்பா. ₹1000 தான், வெறும் ₹1000 தான். ஆனால் அதுக்கெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் அது வெறும் 1000 ரூபா தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அந்த 1000 ரூபா இல்லாமல் நான் எவ்வளோ அசிங்கப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் அந்த மருந்து சீட்டில் உள்ள மாத்திரைலாம் கண்டிப்பாக வேணும்ண்ணா. பையனுக்கு எமர்ஜென்சியாக ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணியிருந்தோம். இந்த மாத்திரையெல்லாம் தேவைப்படுது கண்டிப்பாக. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணா. மொத்தம் 1869 ரூபா ஆச்சுப்பா. இப்போதைக்கு என்கிட்ட 800 ரூபா தானே இருக்குது. 1000 ரூபா சீக்கிரம் வந்து தா. இல்லைப்பா, ஊசி மருந்து மாத்திரைக்கு ஆகிற செலவில் குறையிற பணத்தை கடனாக கேட்டால் ஏதோ திருட்டு பேரை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. நகை நட்டை அடவு வச்சு பையனோட சர்ஜரிக்கு பணம் போட்டுட்டேன். இந்த மாத தொடக்கத்தில் ஆட்டோ இஎம்ஐ கட்டினதில் ஒரு பெரிய செலவாகி போச்சு. என்ன பாவம் பண்ணணும்னு தெரில. இப்படி விளாடுறேன். கடவுள்னா எனக்கு நல்ல வழியை காட்டணும். எவ்வளோண்ணா ஆச்சு? 100 ரூபா ஆச்சுப்பா. தேங்க்ஸ்ண்ணா. ₹1000 காசோட அருமை தெரியாமல் வளர்த்துட்டாங்க. சொல்லுங்கள் சார். நீ 1000 ரூபாயை பொறுமையாக கொடுத்தா போதும். அந்த மாத்திரையை வாங்கிக்கப்பா. சார் நான் உடனே வந்துடுறேன் சார். ரொம்ப நன்றி சார். என் தேவையை புரிஞ்சுட்டு என் தேவையான நேரத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க சார். மிக்க நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிப்பா, மாத்திரையை எடுத்துக்கோ. யார் சார் இது? பையன் சார். இவன் தான் உனக்கு ஃபோன் பண்ண சொன்னான். ஹலோ, சொல்லுப்பா, எங்கே இருக்க? இப்போ தான்ப்பா ஊருக்கு வந்தேன். அப்படியா? நான் கடையில் இருக்கேன்ப்பா. சரிப்பா, நான் வீட்டுக்கு ஆட்டோலே போயிடுறேன். இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒருத்தன் அவன் பையனுக்கு முடியலன்னு மாத்திரை கேட்டான். மீதி 1000 ரூபாய் அப்புறமா தரேன்னு சொன்னான். ₹1000 தான், வெறும் ₹1000 தான். ஆனால் அதுக்கெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. அப்பா, நீங்கள் எப்போ யார் கேட்டாலும் மாத்திரை அவசரம்னா கொடுப்பீங்களே, அப்புறம் ஏன்ப்பா இப்போ மட்டும் கொடுக்கல? இல்லைப்பா, வந்தவன் வேற பார்க்கவும் சரியில்லை. அதுவும் ஆட்டோக்காரன் வேற. திருப்பி கொடுப்பானா இல்லையான்னு வேற தெரியல. அதான். என்னப்பா, ஒருத்தரோட தொழிலை வச்சும் உருவத்தை வச்சும் அவரை எடை போடுறது எப்போ தான் மாறுமோ? எல்லாரும் ஒன்று தான். இப்போவே அந்த ஆட்டோக்காரருக்கு கால் பண்ணி மருந்து மாத்திரை வந்து வாங்கிக்க சொல்லுங்கள். என்னதான் ஊரில் 1000 பேர் இருந்தாலும் ஒரு 1000ல் ஒருத்தருக்கு தான் உதவி பண்ணணும்னு தோணுதில்ல.